ஹைதராபாத் போயிருந்தேங்க. அமேசான் ஆஃபீஸ்க்கு ப்ரொமோஷன் பிளைண்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரீசெண்டாக என்னாச்சுன்னா ஃபிட்பிட் ஆரு இந்த மாதிரியான ப்ராடக்ட் பற்றி பேசும்போது இல்லாட்டி இஷ்டத்துக்கு ஆட் போடுவாங்க. இப்போ போடுற ஆடுக்கே நிறைய பேர் வந்துட்டு ஐயோ என்ன அது. அண்ட் இந்த ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாட்ச் ஸ்டாப் மாதிரியான ஹூக் தான் இருக்குது. அதனால் நான் இப்போ ஃபோனை வந்து இந்த மாதிரி நீ ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனுக்குலாம் வேலை கிடையாதுங்க. வாட்சில் தான் தப்பாக கட்டுறானு பார்த்தா ட்விஸ்ட் கொடுக்குறான். ஆப்லேயும் 0ன்னு காமிச்சிட்டாங்க. போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ரீசெண்டாக வந்து ஹைதராபாத் போயிருந்தேங்க அமேசான் ஆஃபீஸ்க்கு. எதுக்குன்னா இந்த அஃபிலியேட் ரிலேட்டடாக தான். உங்களுக்கே தெரியுமே, இப்போது நம்ம வந்து யூடியூப் இல்லாட்டி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லைனா சோஷியல் பிளாட்ஃபார்ம் இதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எதர் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரொமோஷன்ஸில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னும் போது ஒரு கம்பெனியோட ஓனர் அவர் என்ன எதிர்பார்ப்பாருன்னா என் ப்ராடக்ட் சிறந்தது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறது வந்து ரொம்பவே நார்மலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுவே ஒரு 15-20 வருஷம் முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட ஓனர் என்ன எதிர்பார்ப்பாருன்னு பார்த்தா நம்ம ப்ராடக்ட் ஒருத்தர் பயன்படுத்தி அந்த ப்ராடக்ட்டோட ஃபீட்பேக் ரொம்பவே ஜென்யூனாக கொடுக்கும்போது நான் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி வேற லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இப்போ ரொம்ப டைட் காம்படிஷன், நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னும் போது அவங்களுக்கு இடையில இருக்க காம்படிஷன் வேற மாதிரி போகிறனால சேல்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டாக போனனால ப்ரொமோஷன் பிளைண்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்போது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு எடுத்து உரமா வச்சிட்டோன்னீங்களேன். ஆனால் நம்மளோட சர்வைவலுக்கு நம்ம எதாவது பண்ணி தானே ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று சரி வீடியோ நம்ம ரிப்பீட்டடாக போடுறோன்னு வைப்போம். வீடியோவில் வந்து ஆட்சன்ஸ் சொல்லியே நமக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய ரெவன்யூ அப்படின்றது வந்து எப்பயுமே ரொம்ப கம்மி தான். இதுவே நம்பர் ஆஃப் வியூஸ் வந்து ரொம்பவே கிரேசியாக வரவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரெவன்யூ, அதுவும் ஜியாகிரபிக்கலாக வந்து இப்போ வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ்லாம் ஆட்சன்ஸ் ரெவன்யூ வந்து ரொம்ப கிரேசியாக இருக்கலாம். பட் நம்ம ஊரில் அந்தளவுக்கு கிடையாது தான். ஸோ அப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக அஃபிலியேட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நிற்குது. ஸோ அப்போ அஃபிலியேட் அப்படின்னு வரும்போது நம்ம அமேசான் பண்ண முடியுது, ஃப்ளிப்கார்ட் பண்ண முடியுது. அண்ட் நீங்கள் யூடியூப் டேக் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ரொம்ப நாளாக பேசியிருப்பேன். வீடியோ கீழே டேக் பண்ணுறோங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கினீங்கன்னா அதுவும் எங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹெல்ப்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். இதில் என்ன ஹைலைட்னா அமேசான் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கேமை நானும் அவங்களும் இந்த கேமுக்குள்ளே நானும் வரேன். ஸோ எல்லா கிரியேட்டர்ஸுமே வந்து அமேசானில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸையும் பற்றி கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மீட்டிங் போய் வரும்போது எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 4 ப்ராடக்ட் கிடச்சிருக்குங்க. அதில் ஒன்னமாக இந்த ப்ராடக்ட் தான் இந்த நாய்ஸ் வாட்ச். ரீசெண்டாக என்னாச்சுன்னா ஃபிட்பிட் ஆரு இந்த மாதிரியான ப்ராடக்ட் பற்றி பேசும்போது நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ராபின் அப்படின்னு சொல்லி மும்பையில் இருக்காப்புல அவர் வந்து என்ன சொன்னார்னா அப்புறம் இந்த மாதிரி நாய்ஸில் வந்து நான் அதான் டிஸ்பிளேலெஸ் பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணுறேன். அது நல்லா தான் ப்ரோ இருக்குது, கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. அக்யூரசி ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது வாங்கின புதுசில் அந்தளவுக்கு மாசாக இல்லைனாலும் இப்போது கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்து அப்படி இப்படி தேத்திட்டு வராங்க. நான் அதே சமயம் இதுக்கு கவுண்டர் பார்ட்டாக யாரை யூஸ் பண்ணுறேன்னா ஹோவே பேண்ட் 11 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு டேட்டா கிடைக்குது. நானும் பார்த்தேன், சரி நம்ம இப்போ வந்து நாய்ஸில் அப்போ வாட்ச் வாங்கி டெஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்படின்னும் போது இது தானாக நடந்த ஒரு விஷயம், ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. டெஸ்ட் பண்ணி பாரு, இப்போ நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாரு, இப்போ ஆப் எப்படி இருக்குன்னு பாரு, அவங்களோட 1600 ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு வாட்ச் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ நாய்ஸோட ட்விஸ்ட் கோ. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா மிட் லெவலில் நிறைய ஆட் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாகிள் இருக்குது. நம்ம அதை வந்து டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை நான் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன். இல்லாட்டி இஷ்டத்துக்கு ஆட் போடுவாங்க. இப்போ போடுற ஆடுக்கே நிறைய பேர் வந்துட்டு ஐயோ என்ன அது இப்படி ஆட் வருதுன்றீங்க, இன்னும் கூட இந்த ஆடை அதிகப்படுத்தலாம்னு சொல்லி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அஃபிலியேட் நோக்கி போகிறோம் அப்படின்னும் போது இப்போ அமேசான் அஃபிலியேட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எப்பயும் கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கமெண்ட் போட்டு அதில் பின் பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்போம், ரிலேட்டட் டு வீடியோ மாதிரி லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே அமேசான் அஃபிலியேட் தான். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். அமேசானில் தான் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கனாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு சில கிராசரிஸே வாங்குறீங்கனாலும் சரி, அதை கூட நீங்கள் அதில் கிளிக் பண்ணி வாங்கலாம். ஒரு ஹெல்ப் மாதிரி. ஆனால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலைங்க, சத்தியமாக நான் அந்த மாதிரி பண்ணல. முடியும்னா பண்ணுங்கள். ஏன் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்கும். நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் என்ன ஆகிட்டோம்னா காலையில் 10 மணிக்கு என் ஃப்ரெண்டோட தம்பி விக்கின்னு இருக்கான், எனக்கு இந்த பொருள் ஒன்று வாங்கணும், ஒரு 5000 ரூபாய்க்கு அந்த பொருள்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து அஃபிலியேட்டில் வந்து கமிஷன் 3.5% அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் காலையில் 10 மணிக்கு அனுப்பிட்டான். ஆனால் செம்ம டைட் ஒர்க்கு, நம்ம இந்த ஆப்பு அது இதுன்னு இருக்கிறனால அந்த ஒர்க்லேயே இருக்கேன். நான் அதை எப்போ பார்க்குறேன்னா சாயங்காலம் 3 மணிக்கு பார்க்குறேன். நான் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு அவனுக்கு ரிப்ளை பண்ணது, டே சாரிடா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா, இல்லாட்டி ஒரு சின்ன ஒரு கால் மாதிரி ஒரு மிஸ் காலாவது கொடுத்துருக்கலாம்ல, ஏதோ நீ எங்கேயோ அனுப்பியிருப்பான்னு சொல்லி நான் செக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், இந்த அளவுக்குலாம் பண்ண வேணாம். பாருங்கள் காலைல 10 மணிக்கு அவன் ஆர்டர் போட்டிருந்தானா நாளைக்கு 10 மணிக்கு டெலிவரி ஆகிருக்கலாம், இல்லாட்டி இன்றைக்கி கூட டெலிவரி ஆகிருக்கலாம். பட் நான் 3 மணிக்கு பார்த்துட்டு தான் அவனுக்கு அந்த அஃபிலியேட் லிங்கே எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இந்த அளவுக்குலாம் வேணாம், உங்களால் முடியும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா? ரைட்டுங்க. ஸோ இப்போ என்னன்னா இது வந்து நாய்ஸ் ட்விஸ்ட் கோ, டிசைன் இன் இந்தியா, 1.39 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, ப்ளூடூத் காலிங் ஆப்ஷன் இருக்குது, 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்குது. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் வாட்ச் கம்பெனி 2024 கரண்ட் இயர்னு போட்டு 2024 போட்டிருக்கு. ஐயா இந்த வாட்ச் எப்போ ரிலீஸ் ஆச்சு? 1200 ரூபாய் மதிப்புலையும் இந்த வாட்ச் நம்ம வாங்க முடியுமாங்க? ட்விஸ்ட் கோ 2024 லான்ச் ஆன இந்த வாட்ச்
ஸோ யூடியூப் வந்து யூடியூப்புங்கிற மாதிரிங்க அமேசான் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு ஒன்று நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கிரியேட்டர்ஸ் வந்து நீங்களே வாலண்டியராக வாங்கன்னு தான் சொன்னாங்க. அவங்களாம் வந்து நான் உனக்கு டிக்கெட் போடுறேன், தங்குறதுக்கு இடம் பார்க்குறேன் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. ஸோ நாங்களே தான் வந்து பஸ்ஸை பிடிச்சி போய் அப்படி தான் போயிட்டு வந்தோம் ஹைதராபாத் வரைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது வந்து என்ன ஆயிருக்கும்னா ஒரு 4 ப்ராடக்ட் எனக்கு கிடச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து அந்த பிராண்டே இவங்ககிட்ட அமேசான்கிட்ட கொடுத்துருப்பாங்க. உன்னோட இதை சொல்லும்போது அப்படியே என் ப்ராடக்ட்டையும் கொடுத்து விடு அப்படின்னு. ஸோ அப்படி தான் அதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கணும். ஆனால் 2024 வந்தது இப்போ கிடச்சிருக்கு. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது அப்டேட் வருதா இல்லாட்டி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். குளோபலி நம்பர் 3 Q3 2022 இல்லை எல்லாத்துக்கும் ஸ்டாரை போட்டு வச்சிருக்கேடா. 2022 எங்கே இருக்குது, 2020 இப்போ Q3 2026 இருக்கேன்டா. 4 வருஷம் முன்னாடி உள்ள டேட்டாவை ஒட்டி வச்சிருக்கேன் டப்பாவில். சரி, ப்ரௌட்லி டிசைன் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா, நாய்ஸ் ஃபிட் ஆப்பை யூஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெட் பிளாக் கலரு, 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு, அலாம் ரிமைண்டர், ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட்டு, ஸ்டெப் அண்ட் கேலரிஸ் ட்ராக்கிங்கு, அப் டு 7 days பேட்டரி, ஃப்ளாஷ் லைட்டு, மியூசிக் கண்ட்ரோலு, ஸ்லீப் மானிட்டரிங், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ பொட்டிக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆமாம், 2 வருஷமாக சும்மா இருந்திருக்குன்னா இதோட பேட்டரி டிப்ளீட் ஆகிருக்குமா தெரில, பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி லோக்கல் வாட்சஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நான் பேசியிருப்பேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் யூஸ் பண்ணும்போது என்னாச்சுன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் லோக்கல் வாட்சஸை வந்து அப்படியே வச்சுருந்து திரும்ப ஆன் பண்ணி பார்த்தா ஆனே ஆகலைங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்குள்ளெலாம் போயிருக்கு. சரி, உள்ள வாட்ச் இருக்குது, ஜெட் பிளாக் வாட்ச், ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக அழகாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ 1200 மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்ச வாட்ச் இப்போ நான் செக் பண்ணும்போது 1500 1600க்குலாம் பார்க்க முடிஞ்சது. யாருக்கெல்லாம் ரவுண்ட் டைல் பேஸ் பண்ண வாட்ச் பிடிக்குமோ அப்போ அவங்களுக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு இது யாருக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேறு விஷயங்க. நிறைய பேர் என்னென்னா வெறும் டைம் பார்க்குறதுக்கு வாட்ச் வேணும்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த வாட்ச் ஓகே தான். பட் எனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தா, 2 வருஷம் முன்னாடி பேக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாட்ச் இப்போ ஆன் ஆகுதா? ஆன் ஆகிடுச்சு. டப்பாவில் போட்டிருப்பானே அப்போ எப்போ மேனுஃபேக்சர்டுன்னு, புதுசு தாங்க, லான்ச் ஆனது தான் அப்போ போல், ஜூன் 26 அப்படின்னு சொல்லி இதில் ஒட்டியிருக்கான். ஸோ புது வாட்ச் தான். சந்தேகப்பட்டேன்டா, சாரிடா. அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார். பாக்ஸில் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்சை தவிர ஸ்டிக்கர்ஸ் இருக்குங்க. ஸ்டிக்கர், நாய்ஸ் மேக்கர் அப்படின்னு ஒரு ஸ்டிக்கரும், யூசர் மேனுவலும் இருக்குது. ட்ரெடிஷ்னல் போகோபின் சார்ஜிங் கேபிள், மேக்னெட்டிக் போகோபின் கனெக்டர், அதே தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணி நாய்ஸ் ஃபிட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறேன். வாட்ச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மெட்டீரியல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட ஆச்சரியமாக இருக்குது. வெயிட்லாம் கூட ஓரளவுக்கு ரொம்ப லைட் வெயிட் இல்லை, அதே சமயம் ஹெவியாகவும் இல்லை. இந்த ஸ்டாப்போட மெட்டீரியல் தான் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வாட்ச் ஸ்டாப் மாதிரியான ஹூக் தான் இருக்குது. அதனால் நாளை பின்ன அந்த ஸ்டாப்பு பிஞ்சுது, வாட்ச் நல்லாவே உழைக்குது, ஸ்டாப் பிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து லோக்கல் வாட்ச் ஷாப்பில் வாங்கிக்கலாம். IP67 ரேட்டிங் இருக்காங்க. ஸோ TFT பேனல் தான் இதில் இருக்குது. அப்போ LCD பேனல் தான் இதில் இருக்குது. டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நாய்ஸ் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறீங்க? டேட்டா எப்படி மெயின்டைன் ஆகுது? ஒரே ஆப்பில் தான் இருக்காங்களா? இந்த போட்டெல்லாம் வாட்ச் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த புதுசில் வாரமான ஒரு ஆப் விட்டுக்கிட்டு இருந்தான், சாவடிச்சான். ஓகே, ஒன் டிவைஸ் ஃபவுண்ட் NF1 அப்படின்னு சொல்லி காட்டுது, லுக்கிங் ஃபார் அ வாட்ச். செமையாக இருக்கும்ல இப்போ இந்த ஃபோனுக்கு மைண்ட் செட்டு. இல்லை யாருலே நீ, உனக்கு மனசாட்சியே இல்லை. இந்த பக்கம் கார்மின், இந்த பக்கம் நாய்ஸு, ஃபிட்பிட்டு, எல்லாத்தையுமே மேலேயே லோடு ஏற்றிக்கிட்டு இருக்கியரா, எல்லாமே இதுக்கு தான் போகும். அப்புறம் இந்த ஃபிட்பிட்டில் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, முன்னே அந்த மார்ஜின் ஆஃப் எரர் ஸ்டெப்ஸில் கொஞ்சம் எரர் வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, ஃபோனையும் அது வந்து என்ன பண்ணுது, ஸ்பீடோமீட்டர் ஆஸ்பெக்ட்ஸுக்கு சில சமயங்களில் யூஸ் பண்ணுது. ஸோ அதை நான் இப்போ டிசேபிள் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் இன்னும் தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு சொல்கிறேன், சரியா? நான் இப்போ ஃபோனை வந்து இந்த பாரு, நீ ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோனுக்குலாம் வேலை கிடையாதுங்க, ஃபோனை வந்து நீ ரிசர்ச்சுக்கெலாம் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேருந்து ஸ்டெப் டேட்டாவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். கனெக்டிங், எவ்வளோ நேரம்டா, இவ்வளோ நேரம் போய் தான் கனெக்டிங் ஆகியாடா. கனெக்ட் ஆகிட்டானா, பேர் கொடுப்போம், ஹலோ நோட்டிஃபிகேஷன், கனெக்டட், கண்டினியூ. நானே இப்போ தாண்டா பொறுமையாக குறைஞ்சிட்டு இருக்கேன். எங்கேங்க, சென்னை சிட்டி சவுத்து, இந்தளவுக்கா? ஏன் பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே. சரி, 4+ டைம்ஸ் தானே. இது எல்லாமே நிஜமாவே எடுப்பியாடா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்? அவுட்டோர் ரன்னிங்லாம் நான் போக மாட்டேன், வாக்கிங் தான். ஐ டோன்ட் ஒர்க் அவுட்னு வர கொடுக்க முடியுமா? சிஆல் போடு. அவுட்டோர் சைக்கிளிங்கு, டான்ஸ்லாம் நமக்கு சத்தியமாக வராதே. ஹைக்கிங் அண்ட் ட்ரெக்கிங் ட்ரை பண்ணுவேன். ஜம்பிங் ரோப் எஸ் உண்டு. எலிப்டிக்கல் சப்ஜெக்டிவு, ஸ்டார் ஸ்டெப்பர் இருக்குது, நானாக இது வரைக்கும் பண்ணதில், ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் ஃபங்க்ஷனல் எஸ் உண்டு. இன்டோர் சைக்கிளிங் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஓகே, கண்டினியூ. இதெல்லாம் ஒரு என்னடா நீ
சரி, இவனை நம்பி நான் 400 வைக்கிறேங்க. ஸ்டெப்ஸு 10,000 அதெல்லாம் அடிச்சிடலாம். டிஸ்டன்ஸ் 10K. இது ரொம்ப அதிகமாக இருக்கே. சேஃப்டிக்கு 6K வைப்போம். 6000 ஸ்டெப்ஸு 6K 6 கிலோமீட்டர்ஸ். இப்போ இதில் பாருங்கள், ஆல்ரெடி 7000 ஸ்டெப்பு நான் முடிச்சிட்டேன். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும். 6000 ஸ்டெப்பு முடிக்கிறேன். போடு. ஸ்லீப்பு எல்லாமே இருக்கும்னு சொல்லி வருது. ஸ்லீப்லாம் இந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் என்னெல்லாம் இருக்கும்னா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் என்னென்ன மாதிரியான ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படிங்கிற டேட்டா வந்து நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுவேன். அந்த ஒர்க் அவுட்டுக்குலாம் இது எந்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சது அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக அதில் அட்டாச் பண்ணுவேன். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ ஸ்டெப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்கும். கெட் ஆக்சஸ் டு ஏஐ இன்சைட்ஸ். நீயும் ஏஐலாம் வச்சுருக்கியாடா? பரவாயில்லரா. ஆக்சிடென்ட் ப்ரொடெக்ட் யுவர் வாட்ச். ஓ, அப்படி பண்ணா? இன்னையா அது எவ்வளோ நாளைக்கு அது? நண்பர்களே, இது ஆனால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும்னு தெரியலையே. இதை நான் இப்போ ட்ரை பண்ணலாம். ஆனால் ரெகுலராக நான் யூஸ் பண்ணால் தானே இது வந்து சாகுதா இல்லையான்னு தெரியும். இதை நான் யாரை வச்சு பெட்டராக டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கே தெரில. எஸ்ஆர்கே ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு வாட்ச் விஷயத்தில். இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த வேலையை கொடுக்கலாமா இல்லையாங்கிறத இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு அவன் என்கிட்ட சொல்லிட்டோம். நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன், எவ்வளோ வருஷம் வருதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் சொன்னான்னா ஐ வில் பி ஹாப்பி. இந்த இன்சூரன்ஸ் பற்றியும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். வாட்டர் டேமேஜ் மாதிரியான விஷயங்களுக்குலாம் கவர் ஆகுங்கிறாங்கல்ல, அது உண்மையாக பொய்யானும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு கேஷுவல் யூஸருக்கு நாய்ஸ் வாட்ச் ஓகே, பட் ரொம்ப அக்யூரேட்டாக நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி என்ட்ரி லெவல் வாட்சஸ் வந்து செட் ஆகுமானா கேள்விக்குறி தான். ட்ராக் யுவர் ஸ்ட்ரீக்கு, கேலிப்ரேட் யுவர் ப்ராக்ரஸ். ஜாயின் கோல்டுனா அதுக்கு எவ்வளோ பே பண்ணணுமா? 12 monthsக்கு 99. ஆஹா, இவன் என்ன ரொம்ப ஓவராக ஆர்வக்கோளாராக்குறான். up to 2 years of fitness data, unlimited access to global challenge, create your own challenge, unlock step 3, customize your watch faces. நண்பர்களே, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? 99 ரூபாய் கண்டிப்பாக மாஸ் தான். ஆனால் இப்போ என்னென்னா, நான் வந்து நாய்ஸ் அக்கௌண்ட் என் அக்கௌண்ட்டில் போட்டேன்னா எனக்கு தானே வரும் ஜாயின் இந்த கோல்டு. எஸ்ஆர்கேக்கு எப்படி வரும் கோல்டு? ஐயையோ, இது என்ன கொஞ்சம் கோளாறான விஷயமா இருக்குது. சரி, இதை பற்றி எப்படியும் அதுக்கு டைம் இருக்கும் கோல்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், பின்னாடி வர அலோவ் பண்ணணுண்டா. சேலஞ்சஸ் அது இதுன்னு இருக்குது. ஏதோ புதுசாக பண்ணுறாங்க போல். கோல்டு ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கும் ஆர்வம் இருக்க தான் செய்யுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆப்புக்குள்ளேயே நீ ஆடும் போட்டுக்கிற ஜாலியாக. சரி, ஓகே, உன் ஆப்பு, உன் வாட்ச்சு, உன் ஆடு போடு. இது யுவர் வாக் குட் பி. ஏய் சேவிங்ஸு, ஆதித்யா பிர்லா ஹெல்த் இன்சூரன்ஸா? ஓகே. ஃபிட்னஸ் சேலஞ்சஸ். வரேன். யாரெல்லாம் இப்போ நாய்ஸ் வாட்ச் வச்சுருக்கீங்க? கோல்டுக்குள்ளே இருந்தால் உங்கள் கூட நான் கம்பீட் பண்ணலாமா? உங்கள் கூட கம்பீட் பண்ணலான்னா சொல்லுங்கள். நாய்ஸ்லேயே மாசான வாட்செல்லாம் கூட இருக்கும். கோல்டுக்குள்ளே வந்துட்டால் வாட்ச் மாதிரி போயிடலாம். ஸோ நம்ம பார்ப்போம். அவனோட ப்ராடக்டே வந்து இந்த லாஸ்ட் டேப்பில் விற்றுக்கிட்டு இருக்கான். ஓகே, ஸோ நாய்ஸ் ஃபிட் ஆப்பை நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் தான் ஆப்ஷனாக தெரியுது. நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ப்ளஸ் வாட்ச் யூஐயில் என்னெல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நாய்ஸ் வாட்ச் இருக்குல்ல, அது வந்து மேப் கால்குலேட் பண்ணுதா இல்லையா அதான் அடுத்து பார்க்க போகிறேன். பார்ப்போம். மொத்தம் 3 வாட்ச்சு. ஒன்று வந்து கார்மின், இன்னொன்று வந்து ஃபிட்பிட்டு, அப்புறம் நாய்ஸ். ஸோ எல்லோரும் ஸ்லீப் எப்படி ட்ராக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். ஆக மொத்தம் இன்றைக்கான டாஸ்க்லாம் முடிச்சாச்சு. ஒரு பவர் நேப் இப்போ கண்டிப்பாக தேவை, போடுவோம். ஓகே, ஸோ இப்போ வண்டி ஓட்டும் போது ஸ்டெப் கவுண்ட் ஆகுதா அதை நம்ம இப்போ பார்க்கலாமா? எப்படி வேலை செய்கிறான் பாரு. அக்கீரசி கத்தி விட்றா கிருஷ்ணா. அதை பொறுப்பு பயங்கரமாக வேலை செய்கிறான்ல. ஆமாம். ஓகே, ஸ்டெப்பை பார்த்துக்கிட்டோமா? ரைட்டுங்க. ஸோ காலையில் அதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாள் முழுக்க யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணல. இருந்தாலும் இந்த மாதிரி ரக்ஷாபந்தன் நல்லா கட்டிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. ரக்ஷாபந்தனுக்கு ராக்கி கட்டின மாதிரி இருக்குது. எல்லாருக்குமே கட்டிட்டுலாம் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஒரு நாளில் அப்சர்வ் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது நேப்பெல்லாம் இதுக்கு கால்குலேட் பண்ணவே தெரில. நேப்னா என்ன நம்மளை கேட்கும் போல். இங்கே எங்கேயாவது தூக்கத்தை பற்றி எதாவது போட்டிருக்குதா? எங்கே இருக்கிறான் அவன்? ஹோம், டிஸ்டன்ஸு, கேலரிஸு, டெய்லி ஸ்ட்ரீக்கு, ஸ்லீப்பு,
பார்ப்போம். நம்ம எஸ்ஆர்கே கிட்ட கொடுத்து எஸ்ஆர்கேயோட டேட்டாவை பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நாப் நான் ட்ரை பண்ணேன். நாப்போட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கார்மின்லேயும் எனக்கு நாப் கால்குலேட்டே ஆகலை. ஆனால் ஃபிட்பிட் மட்டும் ஃபிட்பிட் ஏர் மட்டும் கால்குலேட் பண்ணியிருந்தது. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து இப்போது அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 432க்கு ஆரம்பித்து 548 வரைக்கும் அப்படின்றது வந்து அது ட்ராக் பண்ணியிருந்தது. பட் எனக்கு இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது. இப்போ ஷாமி ரெட்மி பேண்டு அமேஸ்ஃபிட்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது நாப் வந்து அல்ட்டியாக இருக்கும். ஆப்பிள் வாட்சும் நாப்பில் வந்து லைட்டாக இழுத்துக்கும். நீங்கள் யாராவது ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாப் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் அக்யூரஸி மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தேன். ஓகே, நாட் பேட். அண்ட் அதே சமயம் வந்து ரொம்ப வாவ் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் 1500 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் இருக்கிற ஒரு வாட்சால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ஓகே. சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னு பார்த்தா நான் ஆக்டிவிட்டியே பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட ஸ்டெப் கவுண்ட்டில் கொஞ்சம் ஒரு தோய்வு தெரிஞ்சுது. பட் அதே சமயம் இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டும் போது என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தேன். அங்கே வந்து என்னாச்சு, ஒரு 2 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கே 300 ஸ்டெப் ஆட் பண்ணி விட்டுருச்சு. ஆனால் ஒருக்குள்ளே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செஞ்சுது. இருந்தாலும் ஏத்தர் 450Xோட சஸ்பென்ஷன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதில் வைப்ரேஷன் ஒரு விஷயமே இருக்காது. நம்ம இப்போ ஸ்கூட்டி மாதிரி ஒரு வண்டி ஓட்டணும்னா கூட அதில் உங்களுக்கு இன்ஜின் வைப்ரேஷன் ஒன்று ஃபீல் ஆகும். இதில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கால்குலேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு 200 ஸ்டெப்பு அந்த மாதிரி வந்து எங்கேயாவது கால்குலேட் ஆகுது. ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்ததுன்னா சரியா. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி அப்போ 1500 ரூபாய்க்கு ஒரு வாட்சை வாங்கினா நான் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா செடன்ட்ரி ரிமைண்டர் மாதிரியான விஷயங்களில் ஆரம்பித்து பேசிக்காக ஒரு சில ஸ்டெப் கவுண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஒரு சில ஸ்டெப் கவுண்ட் அண்டு கேலரி பேர்ன் ஆகுது இல்லையா ஒரு சில டாஸ்க்குக்கு, அதெல்லாம் நாய்ஸ் வந்து ஓரளவு கேட்சப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முன்னெல்லாம் நான் நாய்ஸ் வாட்ச் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா சைக்கிள் ஓட்டிகிட்டு வரும்போது அதுக்கு ஜிபிஎஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லை சைக்கிளிங் செஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 மணி நேரம் செஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 200 கேலரி அப்படின்னு சொல்லணும். சைக்கிள் தொடச்சிருந்தாலே அவ்வளோ போனாக இருக்கும்டா, ஏன்டா நான் சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி இல்லை, ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரியான சினாரியோக்கெல்லாம் நல்லாவே பண்ணுது. ஹார்ட் ரேட் அக்யூரசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் +- 10 அப்படி பார்க்குறேன். எப்படின்னா நான் இந்த பக்கம் கார்மினில் பார்க்குறேன். கார்மினில் இருக்கிறதுலே கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேங்க. பட் கார்மினை வந்து சைடில் நான் செக் பண்ணுறேன். ஏன்னா ஃபிட்பிட்டில் நான் எதுவுமே பார்க்க முடியாது, அது டிஸ்பிளே கிடையாது இல்லையா. ஸோ கார்மினில் பார்க்குறேன், ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா எனக்கே தெரியுது ஒரு 120 இருக்கும் அப்படின்னு தெரியுது. அப்போ நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 95 அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா கார்மினில் ஒரு இடத்துல 105ன்னு காட்டும் போது நாய்ஸில் பார்த்தா 103 107 அப்படி காமிச்சிது. ஸோ ரெண்டுமே மாற்றி அப்படி இப்படி இருக்குன்னு வைங்களேன். அதே சமயம் கேலரி பேர்ன்ட் அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா, இந்த டாஸ்க்குக்கு நம்ம எவ்வளோ பேர்ன் பண்ணியிருப்போன்னு. ஸோ அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா கார்மினில் என்ன காட்டிச்சோ அதுலேயே +- 2 அப்படி தான் வந்து நாய்ஸ்லையும் காமிச்சிட்டு இருந்தது அந்த பர்டிகுலர் டாஸ்கில். ஸோ இது வந்து நம்ம ரொம்பவே எஃபெக்டிவாகவும் அக்யூரேட்டாகவும் கொண்டு போகிறதா இருந்தால் ஒரு வாரமோ இல்லாட்டி 10 நாளோ தொடர்ந்து நம்ம எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணால் வேணால் பார்க்கலாம். சரி, இருந்தாலும் இதுக்கப்புறம் நாய்ஸோட இந்த வாட்ச் இருக்கு இல்லையா ட்விஸ்ட் கோ, இதுக்கு என்ன மாதிரியான ட்விஸ்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எஸ்ஆர்கே டெஸ்ட் பண்ணுவான். எஸ்ஆர்கே அதான் சொன்னேன், நீ வந்து இந்த இதில் ஏஐ வேறு இருக்குது, அது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸில் நிறைய பேர் வந்து நாய்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட சேலஞ்செலாம் பண்ண முடியுதா அப்படிங்கிறது செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய். A few moments later. ரைட்டு, எங்கள் ஆள் வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சு விட்டான். என்னென்னா வைக்கிறேன்டா உனக்கு சர்ப்ரைஸு அப்படின்னு 10,000 ஸ்டெப்புக்கு மேலே முடிச்சு வச்சுருந்தேங்க. ஒர்க் அவுட்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு பார்த்தா இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள், ஸ்டெப்பு 0ன்னு காட்டிக்கிட்டு இருக்கான். என்னடா இது அப்படின்னு இருக்கு. பார்ப்போம், நம்ம எஸ்ஆர்கே அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டோம் எப்படி இருக்குது, அவன் வந்து ரிலேபிளாக இருக்கானா இல்லையா. சரி, வாட்சில் தான் தப்பாக காட்டுறான்னு பார்த்தா இது எல்லாமே ஒரே நாளில் நடக்குதுங்க. சரியா, வாட்சில் தான் தப்பாக காட்டுறான்னு பார்த்தா ட்விஸ்ட்டு கொடுக்குறான். ஆப்லேயும் 0ன்னு காமிச்சிட்டாங்க. நான் இத்தனைக்கும் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு காட்டும் போது உங்களுக்கே புரியும். நான் ஸ்டெப் கவுண்ட்டில் மிஸ்டேக் இருக்கான்னு இல்லையான்னு பார்க்குறதுக்காக நான் வந்து பீரோவில் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஃபோன் கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் இனிஷியலைஸ் ஆகுதுங்க. இதுலேருந்து ஃபோன் கால் இனிஷியலைஸ் பண்ணுறது இல்லாட்டி இன்கமிங் கால் அவுட் கோயிங் கால்லாம் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓகே தான். இருந்தாலும் நாய்ஸ் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி என்ட்ரி லெவல் வாட்சில் கொஞ்சம் கோளாறான விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி எதாவது அப்டேட் வந்துச்சா சொல்லாமல் கொள்ளாமல் இடம் எல்லாமே வரும் அப்படின்னு தான் எனக்கு இப்போ மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. பட் இந்த மாதிரியான கோளாறான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த என்ட்ரி லெவல் வாட்சில். அதனால தான் நான் எப்பயுமே என்ன பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ரெட்மி வாட்ச் சஜஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லாட்டி அமேஸ்ஃபிட் பண்ணாலும் பண்ணுவேன். அப்புறம் சாம்சங் கேலக்ஸி ஃபிட் இருக்குது, அப்புறம் பேண்ட் வந்து ஹுவாவே பேண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூட நம்ம சொன்னாலும் நம்ம ஊரில் இருக்கிற போல்ட்டு ஃபயர் போல்ட்டு நாய்ஸ் இது பக்கம் நான் ஒதுங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் காரணமாக அமைஞ்சிருதுங்க.